சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் மனோஜ் உண்மையை சொல்ல வர நேரத்தில் கரெக்டாக நம்ம விஜயா சுதாரிச்சுக்கிட்டு நேராக போயிட்டு மனோஜை அடிக்கிற மாதிரி அடித்து யாருக்கிட்டடா கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூவை வேறையாக கொடுக்குறாங்க. மனோஜும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா கடன் வாங்கினேன் அப்படின்னு மாற்றி சொல்லிடுறாப்புல. இருந்தாலும் நம்ம முத்துவுக்கு சந்தேகம் போகவே இல்லை. இவன் தான் நகையை திருடி இருக்கான் அப்படின்னு அப்படியே நம்பிக்கிட்டே தான் இருக்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் தனியாக ரூமுக்குள்ளே போகிறாப்புல. அப்படியே பின்னாடியும் ரோகிணி போகிறாங்க. ஆனால் மனோஜ் ரோகிணிக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாப்புல. இந்த மாதிரி நான் கடன்லாம் வாங்கவே இல்லை, மீனாவோட நகையை விற்று தான் பார்த்திங்கன்னா டீலருக்கெலாம் பணம் கொடுத்தேன் அப்படின்னு எல்லா உண்மையும் ரோகிணிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணிக்கு பயங்கரமாக கோபம் வருது. சும்மாவே அந்த முத்துவும் மீனாவும் ஆடுவாங்க, இப்போ அவங்க பணத்தை வச்சு தான் கடனை அடைச்சோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவவே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் ஸ்ருதி பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிக்கணும், எனக்கு மனோஜ் மேலே தான் டவுட்டாக இருக்குது, மீனாவோட நகையை எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ரவிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரவி இருந்துக்கிட்டு நீ இதில் தலையிட வேணாம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம முத்து மீனா கிட்ட உறுதியாக அந்த மனோஜ் தான் எடுத்திருக்கிறான், அம்மாவுக்கும் இதில் உடந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம முத்து நேராக பார்த்திங்கன்னா மனோஜோட மொட்டத்தலை ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறாப்புல. அவர் இன்டைரக்டாக எனக்கு கடன் வேணும், 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. 2 லட்ச ரூபாவா? அந்த அளவுக்கு கடன் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் ஏன் பாஸ் இங்கே படுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ கூட நீங்கள் மனோஜுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. மனோஜுக்கு நான் பணம் கொடுத்தேனா? நான் அவருக்கு கொடுத்து 20,000 தான் கொடுத்தேன், அதை வாங்குறதுக்கே சென்னை ஃபுல்லாக சுத்த விட்டாப்புல. அவனுக்காவது நான் பணத்தை கொடுத்தாவது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆக மொத்தத்தில் முத்துவுக்கு இப்போ உறுதியாக தெரிஞ்சிடுச்சு மனோஜ் கடன் வாங்கல, நம்ம நகையை தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை போய் டைரெக்டாக சொன்னால் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவாப்புல மனோஜும் விஜயாவும் சேர்ந்து. அதுக்காக தான் பயங்கரமாக ஒரு ஐடியா பண்ணுறாப்புல. நம்ம மீனா கிட்ட போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு எலுமிச்சப்பழம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நெத்தியில் ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போக போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அடுத்த வாரம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.